பிரீமியம் குவாலிட்டியில வாரண்டியோட வெறும் 4000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு. 4500 செமி ஆட்டோமேட்டிக்கும் 6000 உங்களுக்கு ஃபுல்லி லோடட் வாஷிங் மெஷின்ஸ். ஆனா ஃப்ரிட்ஜ் ஒரு 4000 ரூபாய்க்கு கொடுப்பேன். எந்த அளவு கண்டிஷனோட இருக்குன்னு பாருங்க. பீஸ் எல்லாமே ஃபுல் ஆக்சஸரீஸ் பிளஸ் கூலிங் 100% கேரண்டியோட பர்ஃபெக்ட்டா இருக்கும். எல்லாமே கண்டிஷனு 6 மாசங்கிறது இல்லைங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் எங்க சைடுல சர்வீஸ் கேரண்டி 100% இருக்கு. கஸ்டமருக்கு என்னங்க மோசம் லைஃப் டைம் சர்வீஸ் வாரண்டிங்க. இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு 5000 நான் கொடுத்துருவேன். 5000 ரூபாய்க்கு இருக்கிற பீசஸ் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின், டாப் லோட் வாஷிங் மிஷின், செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங். இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 4500 ல இருந்து இருக்கு. 4500 ஓகே ஸ்டார்டிங் பிரைஸ். இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் வருதுங்களா, ஃப்ரெஷர் ரேட் ஒரு 80000 அந்த மாதிரி வந்ததுன்னா ஜஸ்ட் 20-25 ல நான் கொடுத்துருவேன். எல்லா தாளையும் ஃப்ரிட்ஜ் வாங்க முடியும், எல்லா தாளையும் வாஷிங் மிஷின் வாங்க முடியும். வீடியோக்கு அப்புறம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கடைங்க, ஷோரூம்ங்க. இது வரைக்கும் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு எத்தனை பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க, பட்டுக்கிட்டு இருப்பீங்க. நான் சொல்றது ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஏன்னு கேட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு யூஸ்டு ஃப்ரிட்ஜ் பிரீமியம் குவாலிட்டியில வாரண்டியோட நம்ப மாட்டீங்க. வெறும் 4000 ரூபாயிலிருந்து யூஸ்டு ஃப்ரிட்ஜஸ் கொடுக்க போறாங்க. இல்ல எனக்கு லைட் யூஸ்டு ஃப்ரிட்ஜ் வேணுங்க அப்படின்னா வெறும் 6000 ரூபாயிலிருந்து கொடுக்க போறாங்க. எங்க இருந்தாலும் கேக்குறீங்க, நம்ம பெஸ்ட் பை கோயம்புத்தூர் ஆத்துப்பாலம் வரீங்களே, லெஃப்ட் திரும்புவீங்களே, அங்கேயே இருக்குங்க. இருந்தா லொகேஷன் போன் நம்பர்லாம் கொடுத்துறேன், பிரதர் ரெடியா இருக்காரு. வெறும் 4000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு. லைட் யூஸ்டு ஃப்ரிட்ஜ் வேணா வரும் 6000 ரூபாயிலிருந்து இருக்கு. இல்ல வாஷிங் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த வீடியோ சேவ் பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 4500 செமி ஆட்டோமேட்டிக்கும் 6000 உங்களுக்கு ஃபுல்லி லோடட் வாஷிங் மிஷின்ஸ். உங்களுக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் 6000 இருந்து இருக்கு. ஆனா நீங்க வாங்கினா வாங்கிக்கலாம். ஸ்டாக்ஸ் ரெடியா இருக்கு. ஒன்னா காமிச்சறேன், தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்க்க போறீங்க. ரேட்டை கேட்டா இப்படி எல்லாம் பண்ண போறீங்க. பார்த்தலாமா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகி போச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓ ஆமாண்ணா. லாஸ்ட் டைம் வந்திருந்தப்ப நம்ம கடை சின்னதா, கடை எத்தனோண்டு இருந்துச்சு. இப்ப அண்ணனோட கடையை மட்டும் ஒரு தடவை பாருங்க. அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஷோரூமா ஆக்கிட்டீங்க. கண்டிப்பா. ஆனா உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லா தாளையும் ஃப்ரிட்ஜ் வாங்க முடியும், எல்லா தாளையும் வாஷிங் மிஷின் வாங்க முடியும். வீடியோக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல, உங்க கஸ்டமர் இப்போ வரைக்கும் எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சப்ஸ்கிரைபர். ஏன்னா நீங்க குவாலிட்டியா கொடுத்தா எங்கிட்டயும் சொன்னாங்க. கண்டிப்பா. யூஸ்டு ஃப்ரிட்ஜுக்கு யாரும் வாரண்டில கொடுத்தது கிடையாது. கண்டிப்பா வாஷிங் மிஷின் வாரண்டி கொடுத்தது இல்ல. எனக்கு நல்லா ரிமைனர் ஒரு கஸ்டமர் பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து அவங்களோட கஸ்டமர் ஒருத்தங்க எடுத்தாங்க. சரி, அவங்களுக்கு கரூர்ல டெலிவரி கொடுத்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் நம்மள்ட்ட ரிட்டர்ன் அவங்க ஃபேமிலி ஒரு மெம்பர் கூப்பிட்டு வாங்குனாங்க. ஓகே, அதனால பெரிய சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேர் என்ன? யாஸ்தீன். நீங்க சொல்லிருங்க, ஏன்னா புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி, ஓகே ஃபைன். நம்ம கடை பேர் இப்ப என்ன? கடை நேம் வந்து ஓல்டு ஷாப் நேம் வந்து வாய்ஸ்டெல் யூஸ்ட் எலக்ட்ரானிக்கல்ஸ் இருந்து இப்போ பெஸ்ட் பைன்னு நம்ம மாத்தி இருக்கோம். பெஸ்ட் பை. ஓகே சூப்பர்ண்ணே. எப்படி நான் வரணும், ஒரே சொல்லுங்க அட்ரஸ். ஆனா நம்மளோட ஷாப் பாத்தீங்கன்னா கரெக்டா கோயம்புத்தூர்ல, ஓகே, பொள்ளாச்சி மெயின் ரோட்ல உக்கடம் தாண்டி வரும்போது ஆத்துப்பாலம் சொல்ற ஏரியால இருக்குண்ணா நம்ம ஷாப்பு. ஆத்துப்பாலம். ஓகே, ஆத்துப்பாலம் டு நீங்க அந்த பொள்ளாச்சி ரோடு லெஃப்ட் சைடு திரும்புற இடத்துல மெயின் ரோட்ல 10வது கடை நம்ம கடைங்கண்ணா. நம்ம கடை பெஸ்ட் பை. ஏன் பெஸ்ட் பைன்னு சொல்றேன்னா, ஃப்ரிட்ஜ் 4000 ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல? கண்டிப்பா இருக்குண்ணா. அதான் பார்த்தலாம், ரெடியா இருக்கு அதுவும். ஓகே, இதெல்லாம் யூஸ்டு ஃப்ரிட்ஜ்ங்களா? இது எல்லாமே யூஸ்டு ஃப்ரிட்ஜ் தான், பிளஸ் சர்வீஸ் வாரண்டியோட. இப்போ ஒண்ணு இல்லங்க, பேசிக்கா சொல்லணும்னா இந்த ஃப்ரிட்ஜுக்கு இப்ப நீங்க கம்பல்சர் மாத்திரக்கு 4500 ரூபாய் வந்துருங்க. கண்டிப்பா கேரண்டியா. ஆனா ஃப்ரிட்ஜ் ஒரு 4000 ரூபாய் கொடுப்பேன். எந்த அளவு கண்டிஷனோட இருக்குன்னு பாருங்க. பீஸ் எல்லாமே ஃபுல் ஆக்சஸரீஸ் பிளஸ் கூலிங் 100% கேரண்டியோட பர்ஃபெக்ட்டா இருக்கும். எல்லாமே கண்டிஷனு. என்னடா 4000 ரூபாய்க்கு தர்றாங்க, மொக்கையா இருக்குன்னு நினைச்சிட வேண்டாம். ஒரு 1000 ரூபாய் கூட போட்டா 5000 ரூபாய்க்கு அதனோட சூப்பர் ஃப்ரிட்ஜ். இது 5000மா? ஆமாங்க. ஓ நைஸ். ஆனா இப்போ வாரண்டினா எப்படி, இது என்னெல்லாம் கவர் ஆகும்? 6 மந்த் உங்களுக்கு கம்பல்சரி வரைக்கும் நாங்க மாத்தி கொடுத்துருவோங்கண்ணா. உங்களுக்கு ஸ்பேர் என்ன போச்சுனாலும் அந்த ஸ்பேரோட பொறுப்பு நாங்க. அப்படி? ஆமாங்க. ஓகே, நான் இது லோக்கலா இருந்தாலும் சரி, வெளியூரா இருந்தாலும் சரி. ஓகே, நம்ம கிட்ட என்னென்ன என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட? நம்மள்ட்ட சிங்கிள் டோர் ஸ்டார்டிங்னா, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனிங்ல லேட்டஸ்ட் மாடல் அதுலயே கவர் போட்டுருக்கீங்க. இது எல்லாமே கொஞ்சம் யூசேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி மாடல். ஓ லைட் யூசேஜஸ். நான் சொன்ன லைட் யூசேஜ் எவ்வளவு ஸ்டார்ட்? ஆனா ஸ்டார்டிங் 6000 னா 6000 உங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் வரும்னா ஃப்ளவர் டிசைனிங் ஆப்ஷனோட வந்துரும். இங்க பாருங்க 6000 இங்க பாருங்க வர்க்கிங் கண்டிஷன் காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சாம்பிள். நல்லா இருக்கு கூலிங். சூப்பரா இருக்குங்க. ஓகே, இது வந்து 6000 ஸ்டார்டிங்னா மாடல் லுக்கிங் பொறுத்து ஜஸ்ட் 1000-2000 டிஃபரன்ட்ல வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 7500 தான் வரும். 7500. ஆனா பக்காவா இருக்கும் உங்களுக்கு. கண்டிஷன் லுக்கிங் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். 7500 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான லுக்கிங் 80% இதுல வந்துரும். 80 வந்துரும். என்னன்னா இதெல்லாம் பயங்கரமா இருக்க மாட்டிருக்கு. ஆமா, நம்ம மாடல்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டாக் அவைலபிள் உள்ள மாடல் எவ்வளவு வருது? இது ஜஸ்ட் 10000. என்ன லிட்டர்னா இது? இது கோத்ரேஜ்ல 250 லிட்டரோட கெபாசிட்டி. ஓகே, 28000 வருது. நம்ம வெறும் செகண்ட்ஸ்ல 95 கொடுத்துட்டு இருக்கோம். 95 எகேன்ங்க. இது எல்லாமே வாரண்டியோட தான் கொடுத்துட்டு இருக்காங்க. டபுள் டோர் 100% சர்வீஸ் வாரண்டி. வேற லெவல். டபுள் டோர். இங்க பாருங்க, டபுள் டோர்லயே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இது எல்லாமே டபுள் டோர். பாருங்க வேர்ல்பூல் இருக்கு,
LG சாம்சங் இருக்கு, அதே மாதிரி கோத்ரேஜ். ஓகே, அப்பா நிறைய விஷயங்கள் வச்சிருப்பீங்க போல. இதுல ஆக்சுவலா இதுல டபுள் டோர் எடுக்கிறவங்க சிலவங்க மேல கூலிங் வந்து கீழே கூலிங் வரல அந்த மாதிரிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் இது பண்றாங்க. அதெல்லாம் பெரிய கம்ப்ளைண்டே இல்லைங்க, ஜஸ்ட் சென்சார் மாத்திரதோட ப்ராப்ளம் தான். ஓகே, அதெல்லாமே நாங்க ஓவரால் சேஞ்ச் பண்ணியோ கொடுக்குறோம். ஓகே, வெளியே நார்மலா அந்த இது சர்வீஸ் பண்ணாங்கன்னா 1000 கேக்குறாங்க, 2000 கேக்குறாங்க. அந்த சர்வீஸ் நாங்க ஃப்ரீயாவே நாங்க ரெடி பண்ணி வச்சு தான் நம்ம கஸ்டமர் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாம 6 மாசம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் வாரண்டி வந்துரும். 6 மாசங்கிறது இல்லைங்க, அது எத்தனை வருஷம் ஆனாலும் எங்க சைடுல சர்வீஸ் வாரண்டி 100% இருக்கு. ஓகே, நார்மலா இப்போ நம்ம கடையோட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, வெளியே வந்து மட்டும் ஒரு 2000 சொல்ற சர்வீஸ் 1000 ரூபாய்க்கு லைஃப் டைம் சர்வீஸ் 100%. அது போக 5000 சர்வீஸ் 2500 ரூபாய்க்கு 100%. அப்படியே இதுல வாய்ப்பேல வார்த்தை மாறாது. யூஸ்டு ஃப்ரிட்ஜஸ் எங்க அகைன் சொல்லிடுறேங்க, இதெல்லாம் புது ஃப்ரிட்ஜஸ் கிடையாது, யூஸ்டு ஃப்ரிட்ஜஸ். அதையும் சொல்லிடலாம் சர்வீஸ் வாரண்டியோட. ஒண்ணும் இல்லைங்க, நார்மலா ஒருத்தவங்க எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஃப்ரிட்ஜ்னு எடுக்க போயிட்டா 15000 ரூபாய் கம்மி எந்த இடத்துலயுமே எந்த ஷோரூம்லயுமே கிடைக்காது. டென்டட் பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு 10000 ரூபாய் கம்மி கிடைக்காது. 5000 வச்சிருக்கனால என்னங்க போய் எடுக்க முடியும்? 5000 ரூபாய்க்கு நான் இந்த ஃப்ரிட்ஜ் சந்தோஷமா நான் கொடுப்பேங்க. கஸ்டமருக்கு என்னங்க மோசம், லைஃப் டைம் சர்வீஸ் வாரண்டிங்க. லைஃப் ஓகே, 5000 லைஃப் டைம் வாரண்டி உங்களுக்கு. 5000 ரூபாய்க்கு எடுக்கிறவங்கனால பெருசா சர்வீஸ் பண்ண முடியாது, மறுபடியும் 5000 ரூபாய் கொடுத்து சர்வீஸ் பண்ண முடியாது. நான் 2500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துறேன். இதெல்லாம் ஜஸ்ட் 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க. 5000 ரூபாய் சொன்னது கூட 6000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் ஃப்ளவர் டிசைனிங் வேர்ல்பூல் வித் ஸ்டாண்ட் ஆப்ஷனோட வந்துரும். சூப்பர். ஆனா இதுல ஒரு விஷயம் நான் எப்பவுமே கடையாடுது செகண்ட்ஸ் டீலிங் பொறுத்தளவு ஷோரூம்ல ஃப்ரெஷ் கிடைக்கும், அது ஒரே மாடல் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட்ஸ்ல கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து ஸ்டாக்ல இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே இது என்னோட ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின், டாப் லோட் வாஷிங் மிஷின், செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங். வாங்க இதுக்கு வாங்க, ஏன்னா இது எல்லாரும் எதிர்பார்க்கறது. இதெல்லாம் எவ்வளவு ஏதாவது சொல்லுங்க. இதெல்லாம் ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது எல்லாமே டிஸ்ப்ளே மாடல்ஸ்னா. இதுல வித்தவுட் டிஸ்ப்ளேல வர மாடல்ஸ் பேசிக் எங்கிட்ட 85 இருந்தே வரும். இதுல இன்னைக்கு ஸ்டார்டிங் இருக்கிற மாடல் உங்களுக்கு 85, 10, இது 10. இதெல்லாம் இதோட நியூ ஃபீச்சரோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 28000 பக்கம் வந்துரும். ஆல்மோஸ்ட் நான் வெறும் 12000 நான் கொடுத்துட்டு சர்வீஸ் வாரண்டியோட 100%. இதுல வந்து உங்களுக்கு ஓவரால் கேட்டுக்குங்க, இதோட மோட்டர் நீங்க மாத்தணும்னு சொல்லி போய் சொன்னீங்கன்னா 8000 ரூபாய் கேட்பாங்க. கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் அவ்வளவுதான். ஒரு 500 சேர்த்து கொடுங்க, நான் வாஷிங் மிஷினே கொடுத்துறீங்க. ஓகே, சூப்பர். இதெல்லாமே இன்னைக்கு வந்து ஸ்டாக்கோட கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பீசஸ் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு 5000க்கே நான் கொடுத்துருவேன். 5000 ரூபாய்க்கு இருக்கிற பீசஸ். ஓகே, சூப்பர். 4000 சொன்னது நீங்க ஒரு 1000 ரூபீஸ் கூட எடுத்துட்டீங்கன்னா 5000 சூப்பர் மாடல். சரி, இப்போ நீங்க வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறீங்க, 6 மாசம் வாரண்டி கொடுக்குறீங்க. 6 மாசம் வாரண்டி கொடுக்குறீங்க, 6 மாசத்துக்கு அப்புறம் அதான் நான் சொன்னேன்ல, அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் வர்றதுதான் இஷ்யூவே. எல்லாருமே அப்படிதான். இப்போ ஷோரூம்ல எடுக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷா எடுத்தாலும் 15 கொடுத்து எடுத்தாலும் 365 நாள் தான் வாரண்டி. ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட் நம்மள மாதிரி ஷாப்புக்கு தான் வந்தாகணுங்க. ஓகே, இப்போ நான் என்னன்னா என்னோட சைடுல 6 மந்த் ஃபேர் ஃப்ரீ. ஓகே, ஆஃப்டர் சர்வீஸோட 6 மந்த்க்கு அப்புறம் வாரண்டி எடுத்து நீங்க எங்கிட்ட எப்படி கிளைம் பண்ணிக்கலாம்னா, ஓகே, ஒரு நார்மலா ஒரு சர்வீஸ் வருது, பேசிக்கா ஒரு ரிலே போகுது, தர்மசெட் போகுது, அதுக்கு 1000 ரூபாய் சர்வீஸ் வர இடத்துல 500 ரூபாய் கொடுங்க. 2000 ரூபாய் வர இடத்துல 1000 ரூபாய் கொடுங்க. 5000 வர இடத்துல 2000 ரூபாய் கொடுங்க, போதும் எனக்கு. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்னன்னா என்னோட கடைக்கு என்ன சார்ஜ் ஆகுதோ அந்த சார்ஜ் நான் லைஃப் டைம் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்து. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. பாருங்க ஃப்ரிட்ஜஸ் ஃபுல்லா பாருங்க, நிறைய வந்திருக்கு மாட்டுக்கு. இதுல லைட் யூஸ்டு ஃப்ரிட்ஜ் தாராளமா எடுத்துக்கலாம் நம்ம. தாராளமா. பிரைஸ் டிஃபரன்ஸ் பெருசா இல்லனா நீங்க அந்த ஃப்ளவர் டிசைனிங் போட்டதெல்லாம் 6000 ரூபாயில இருந்து எங்க ஸ்டார்டிங் வரும். 6000 ரூபாயில இருந்து ஜஸ்ட் 6000. இந்த மாதிரி மாடல் எல்லாம் பார்த்தா நார்மலா ஃபேமிலில உள்ளவங்களுக்கு லுக்கிங்கா எதிர்பார்ப்பாங்க. எனக்கு அழகா இருக்கணுங்க, ஃப்ரிட்ஜ் அழகா இருக்கணும், ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுங்க, அவ்வளவுதான். 5000 ரூபாய் கொடுக்குற இடத்துல ஒரு 6000 ரூபாய் நல்லா எடுத்துட்டு போய்க்கிறீங்க, சந்தோஷமா எடுத்துட்டு போய்க்கிறீங்க. சூப்பர். ஓகே, எனக்கு 5000 ரூபாய்க்கு தான் எடுக்க முடியும்னா 5000 ரூபாய்க்கு தான். இந்த மாதிரி இதுவும் அழகா தான் இருக்கு. இதுல என்ன மோசம் இருக்கு? இதுவும் சூப்பரா இருக்கு பாருங்க மாடல். ஸ்டிக்கர் கூட கிளிக் வச்சிருக்கீங்க பாருங்க. ஓகே, சூப்பர். ஆனா இதெல்லாம் ஓகேண்ணே. முக்கியமான ப்ராப்பர்ட்டி இங்க வந்தாச்சு பாருங்க. இதான செமி ஆட்டோமேட்டிக் சொன்னீங்களா? இதான் செமி ஆட்டோமேட்டிக். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 4500 இருந்து இருக்கு. 4500. ஓகே, ஸ்டார்டிங் பிரைஸ். இதுலயே மாடல் லுக்கிங் வைஸ் மாதிரி ஃப்ரிட்ஜ் மாதிரி இதுலயும் வந்து 5500 6000 வரும். பிராண்ட் லுக்கிங் வைஸ்ல பிரைஸ் டிஃபரெண்ட் ஆகும்னா இதுல. ஓகே, ஸ்டார்டிங் பிரைஸ் இதுக்கு எனக்கு இந்த மாடல்ஸ்ல இந்த ரேட் வரும்னா, இதுலயே டாப் லோட் மாடல்ஸ் பாத்துக்கிறீங்க. இத டாப் லோட் மாடல்ஸ். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு பிராண்ட் ஒன் மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சாம்சங், LG, வேர்ல்பூல், கோத்ரேஜ் பிராண்ட் மட்டும் தான். பிராண்டட் மட்டும். இதுல ஃபுல் 100% ஸ்பேர் கேரண்டி, ஆக்சசரிஸ் கேரண்டி. உங்களுக்கு என்ன ஸ்பேர் போச்சுனாலும் 100% நான் சர்வீஸ் வாரண்டி. இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்ல வாங்கினா பிரச்சனை நீங்க வந்து கொடுத்துடலாம். வெளியூரா இருந்தா என்ன பண்றது? 100% ஸ்பேர் கேரண்டி நான் கொடுத்துறேன். நீங்க அங்க வந்து பண்ணி தருவீங்களா? அங்க நான் வர மாட்டேன். லோக்கலுக்கு நான் ஆன் சைடு வாரண்டி. என்னோட சர்வீஸ் டெக்னீஷியன் கோயம்புத்தூர்க்குள்ள எங்க இருந்தாலும் வந்து பண்ணிடுவாங்க. வெளியூர்ல நீங்க டெக்னீஷியன் அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, அதோட பொருள் என்னவோ நான் கொடுத்துருவேன். இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு திங்கிங் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய வேலை நடக்குது, அதோட காஸ்ட் 4500 ரூபாய் ஆகுதுன்னா அதுல 800 தான் டெக்னீஷியன் சார்ஜ் இருக்கும். மிச்சம் எல்லாமே ஸ்பேருக்கு தான். அந்த ஸ்பேர் காஸ்ட் என்னவோ அது நான் பண்ணி கொடுத்துருவேன். சூப்பர், சூப்பர். நல்ல விஷயம் அது. சீரியஸாவே அதாவது எந்த ஊரா இருந்தாலும் டெக்னீஷியன் இது பண்ணாலும் நம்ம டெக்னீஷியன் சார்ஜ் அவங்க கொடுத்துக்கணும். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பேசிக்கா ஃபேன் வாங்குறோம், ஃபேனுக்கு வந்து மட்டும் விலை 2000 ரூபாய், ஃபிட்டிங்க்கு 300 ரூபாய் கொடுப்பாங்கல்ல, அந்த 300 ரூபாய் அவங்க கொடுத்தா போதும், ஃபேனை நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஓகே,
இங்க என்ன அது ஐஎஃபியா? இது ஐஎஃபினா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல சான்ஸே இல்லைங்க கிடைக்கிறதோட ஆப்ஷன். இந்த மாடல்ல வந்து மட்டும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சூப்பரா இருக்கிற மாடல்ஸ். இதெல்லாம் இப்ப ஃப்ரெஷர் ரேட் பாத்தீங்கன்னா 24,000 வருதுங்க. சரிங்க. ஜஸ்ட் நீங்க சும்மா ஒரு பிரைஸ் சொல்லுங்களேன் எவ்வளவு? ஒரு ஐஎஃபி ஒரு 10,000 ரூபாண்ணே. நான் என்ன பிரைஸ் போட்டிருக்கேன்னா 8,800 ரூபா போட்டிருக்கீங்க. நீங்க தானே உங்களுக்கு தானே ஒரு 1000 கம்மி பண்ணி வாங்கிக்கிறீங்க. 7,800 7,800 வேற லெவல். பாக்குறவங்க டக்குன்னு தூக்கிக்கோங்க. தாராளமா. இது மட்டும் தான் இருக்கா இல்ல வந்துகிட்டே இருக்குமா நமக்கு? நான் பிராண்ட் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். நான் சாம்சங் எல்ஜி மோஸ்ட்லி பண்ணுவேன்னா ஐஎஃபி இதெல்லாம் எனக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வருதோ அப்பப்போ அப்டேட் நான் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் இந்த எல்ஜில இந்த எல்ஜி எல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் 7,500 7,000 அந்த மாதிரி 8,000 மாடல் லுக்கிங் வைஸ் பிரைஸ் டிஃபரண்ட். இப்போ நீங்க எக்ஸ்சேஞ்ச் எடுத்துப்பீங்களா? நம்ம கிட்ட நம்ம கஸ்டமர்ட்ட எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறது இல்ல, ஷோரூம் பீஸ் தான். ஓகே ஓகே, வேற லெவல்ண்ணே. ஸோ அதாவது இனிமேல் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வாங்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்றவங்க தாராளமா நம்ம கிட்ட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜஸ் வாங்கிக்கலாம். வாரண்டி கார்டோட நான் கொடுத்துருவேன். கார்டை கூட நான் உங்களுக்கு காமிங்க அப்படி. ஆனா அது என்ன பெரிய ஃப்ரிட்ஜ் ஒன்னு இருக்கு, அது எவ்வளவு? அது ஆனா சைட் பை சைட்னா ஆக்சுவலா இப்போ இந்த பீஸ் வந்து கஸ்டமருக்கு சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ஓகே. இந்த பீஸோட இது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் வருதுங்களா, ஃப்ரெஷர் ரேட் ஒரு 80,000 அந்த மாதிரி வந்ததுன்னா ஜஸ்ட் 20-25ல நான் கொடுத்துடலாம். ஓ, வாரண்டியோட தான். பிளேसेस வைக்கிறதுக்கு பத்தலங்கறனால தான். ஏன்னா இதுவே 4 ஃப்ரிட்ஜோட இடம் பிடிச்சிரும். நான் ஸ்டாக் அவேலபிள் பண்ணாம இருக்கேன். ஓகே. இது மாதிரி வேணும்னு சொன்னீங்கனால நான் அவேலபிள் பண்ணி கொடுப்பேன். வா, எவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் பாருங்க, பீரோ மாதிரி இருக்கு. ஓகே, நான் வாரண்டி கார்டு மட்டும் எங்களுக்கு காட்டுங்க. அப்படியே வச்சிருக்கீங்க? இங்கே வச்சிருக்கீங்களா? கொடுங்கண்ணே. ஓகே, சூப்பர். வாரண்டி கார்டு பெஸ்ட் பை எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, கஸ்டமர் நேமு, மாடல் நேமு, சீரியல் நம்பர், டேட் போட்டு கொடுத்துறீங்க. ஆமா. இதை நான் எப்போனா நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 6 தாராளமா 6 மந்த்க்கு இதுல வாரண்டியோட டேட் எல்லாமே கவர் ஆயிடும். ஓகே, சூப்பர். மக்களே பார்த்துக்கோங்க, வாரண்டி கார்டோட கொடுத்துட்டாரு. நான் வேற மாதிரி நான் சீரியஸாவே. ஓகேண்ணே, அதாவது நம்ம லாஸ்ட் டைம் வந்திருந்தோம். இப்போ டோட்டலா பெஸ்ட் பை 2.0 மாதிரி பயங்கரமா பண்ணிருக்கீங்க எல்லாத்தையுமே. நம்ம ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் மட்டும் தான் பண்றோமா, வேற ஏதாவது பண்றோமா? ஆனா ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அது போக ஃப்ரெண்டுகளோட ஷாப் எல்லாம் இருக்குங்கண்ணா. எலக்ட்ரானிக் குட்ஸ் தவிர உங்களுக்கு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எது வேணும்னாலும் என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஷர்ட்லாம் மாறிடுவாங்க என் கஸ்டமர்ஸ் எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. என்ன நீடட் இருந்தாலும் தாராளமா கூப்பிடலாம், பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி ஏசில பண்றது மாதிரி இல்லையா? ஆனா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏசியோடது பொறுத்த அளவு கொஞ்சம் டீசெண்டா இருக்கிறது மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஓவராலா அது இந்த அளவுக்கு நம்ம பண்ணல. கஸ்டமருக்கு நீடட் இருக்கிறது பெஸ்டான கஸ்டமருக்கு மட்டும் கேட்டா கிடைக்கும். ஏசியும் கிடைக்கும். எவ்வளவு கொடுங்க ஸ்டார்ட் பண்ண? எல்லா பொருளுமே கிடைக்கும். ஏசினா எவ்வளவு ஸ்டார்ட் பண்ண கொடுங்க? ஏசி உங்களுக்கு ஸ்டார்டிங் 12,500 ல இருந்து இருக்குங்க. 4,500 இன்டோர் அவுட்டோர் உங்களுக்கு ரிமோட் வந்து சேர்த்து பிளஸ் ஃபிட்டிங் சார்ஜ் மட்டும் செப்பரேட். அது எல்லாரும் பண்றது. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணே. ஆனா ஆக்சுவலா நம்ம கிட்ட இப்ப ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் மட்டும் தான் இருக்கு. ஓகே. உங்களுக்கு அது போய் ஏசி ஃபர்னிச்சர் ஐட்டம் எது நீடர்னாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணா போதும், உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துருவேன், பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணே. ஓகே, ஃபைனலா மிஸ்டர் கேமராமேன் நம்ம சேனலை பார்த்துட்டு உங்ககிட்ட ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ஏசியோ டிவியோ எதை எடுத்தாலும் சரி கண்டிப்பா டிஸ்கவுண்ட் ஒன்று கேட்பாங்க. 2 பேர் கஸ்டமருக்கே எப்பவுமே பெஸ்டா தான் நம்ம பிரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேனோ அது நான் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம். 100% பண்ணி கொடுத்துறேன். முக்கியமா இதெல்லாம் வாரண்டியோட கொடுத்து பக்காவா உங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. ஏன்னா எங்க இருந்தெல்லாம் ரொம்ப தூரத்துல உங்ககிட்ட இப்ப கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறேன்னா, இப்போ நார்மலா நான் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஹையஸ்டா நான் கொடுத்தது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி வரைக்கும் கொடுத்துருக்கேன். தூத்துக்குடி ஹார்பருக்கே அனுப்பியாச்சு. சூப்பரா இருக்கு. அங்க இன்னும் கஸ்டமர் 3 பேருக்கு எனக்கு பில்லிங் பண்ணிருக்காங்க. சந்தோஷமா கொடுத்துருக்கேன். எலக்ட்ரானிக் குட்ஸ் இந்த குட்ஸுக்கு நான் தான் கேரண்டி. மிஷினை நீங்க நம்பி எடுக்க முடியாது. ஃப்ரெஷ்லயே கம்ப்ளைண்ட் வரும். ₹1,00,000 கொடுத்து எடுக்கிறீங்க, பொருள் ப்ராப்ளம்னா என்ன பண்ணி கொடுப்பாங்களோ அதே நான் பண்ணி கொடுத்துருவேன். தெரிஞ்சு நான் கம்ப்ளைண்டோட நான் சேல் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு நான் எம்எல்ஏ தூக்கி மண்ணை போடுற மாதிரி உள்ள கணக்கு. அப்படி நான் பண்ண மாட்டேன். செக்கிங் பண்ணிடுவேன். நல்லா இல்லையா அதை ரெடி பண்ணிட்டு சேல் பண்ணுவேன். தெரிஞ்ச கம்ப்ளைண்டோட யாருக்கு கொடுக்கணுங்கிறது என்னோட விருப்பம் கிடையாது. ஏன்னா நல்லா கொடுத்தானா அடுத்து கஸ்டமரா வருவாங்க. கண்டிப்பா தப்பா கொடுத்தானா சண்டை பிடிக்கிறதுக்கு வருவாங்க. எனக்கு எது வேணும்? கஸ்டமர் தான் வேணும். இப்ப வரவங்க கண்டிப்பா திருப்பி இன்னொரு வாங்க தான் வருவாங்க. கண்டிப்பா என்னோட ரெஸ்பான்ஸ் என்னவோ அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஜஸ்ட் நான் இன்னொரு கால் இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி சொல்றேன். ஒருவேளை நீங்க கால் பண்ணி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரவும் மெசேஜ் போட்டிருந்தேன்னா ஜஸ்ட் கம் டு வாட்ஸ்அப், நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்ல என்ன டீடைல்ஸா இருந்தாலும் அனுப்பிடுவேன், பண்ணி கொடுத்துறேன். ஓகேண்ணே வருவாங்க. அவங்களோட சின்ன கனவை நிறைவேற்றுறதுக்கு நீங்க ஒரு பாலமா இருப்பீங்க. ஏழ்மையா உள்ளவங்களுக்கு செப்பரேட்டா அவங்களுக்கு தனியா ஒரு காம்ப்ளிமெண்டோட பண்ணி கொடுத்துறேன். வேற இல்ல. தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ so much.